ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டுமாரோ மார்க்கெட் அப்டேட்ஸ் எப்படி இருக்கும், அதாவது மண்டே மார்க்கெட் அப்டேட்ஸ் எப்படி இருக்கும், சில டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ லாஸ்ட் மார்க்கெட் பார்க்கும்போது அமெரிக்கன் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. டவ் ஜோன்ஸ் 42,801 222 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. நாஸ்டாக் பார்க்கும்போது 18,196 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு, 126 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ். S&P 500 31 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு, 5,770 ரூபா அந்த ரேஞ்சில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ ஓவர்லாட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா யூஎஸ் மார்க்கெட் பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. மேபி இது வந்து நம்ம மார்க்கெட்டில் இம்பாக்ட் ஆகுதான்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் இதே வந்து இங்கே இம்பாக்ட் ஆகுமாங்கிறது டவுட் தான். ஏன்னா நமக்கு சில கம்யூனிஸ்டில் பார்த்தீங்கன்னா சில நெகட்டிவ் அப்டேட்ஸும் இருக்குது, பாசிட்டிவ் அப்டேட்ஸும் இருக்குது. ஃபஸ்ட்டு அதானி குழுமம் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த தாராவி ப்ராஜெக்ட் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ஸ்டே விதிச்சிருக்காங்க. அது வந்து அதானி குழுமத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேபி ஒரு நெகட்டிவாக க்ரியேட் பண்ணலாம் நாளைக்கு மார்க்கெட்டில். ஆனால் டாடா குழுமத்துலேயும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட் வந்திருக்கு, அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். டாடா கேபிட்டல் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து ஐபிஓக்கு அந்த டிராஃப்ட் ரெட் பேப்பர்ஸ் எல்லாமே ஃபைல் பண்ண போகிறோம். அது எப்போ பண்ணுறோன்னா, இந்த என்சிஎல்டி வந்து டாடா மோட்டார் ஃபினான்ஸை வந்து பார்த்தீங்கன்னா மெர்ஜ் பண்ணிவிட்டு, டாடா கேபிட்டல் கூட டாடா மோட்டார் ஃபினான்ஸ் வந்து மெர்ஜர் பண்ணிவிட்டு, அதுக்கு வந்து என்சிஎல்டி நோடு கிடச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து 17,000 கோடிக்கு வந்து ஐபிஓ அப்ளை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. இது டாடா கேபிட்டல் கொடுத்த அப்டேட். டாடா மோட்டார்ஸ் கூட டாடா மோட்டார் ஃபினான்ஸ் வந்து டாடா கேபிட்டல் கூட மெர்ஜ் பண்ணி அதுக்கு வந்து என்சிஎல்டி அப்ரூவல் கொடுத்ததுக்கு அப்புறம் நாங்கள் அந்த 17,000 கோடி வேல்யூ வந்து ஐபிஓக்கான பேப்பர்ஸ் எல்லாமே ஃபைல் பண்ணோன்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட $2 பில்லியன் வரைக்கும் வருது. ஓவராலாட்டு டாடா கேபிட்டல் ஐபிஓ வரப்போகிறது இப்போ கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு இதனால டாடா மோட்டார்ஸ், டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் இதெல்லாமே பாசிட்டிவில் இருக்க சான்சஸ் நாளைக்கு இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இருக்குமா இல்லையான்னு சொல்லி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸு, அதாவது லோ பி இருக்கிற ஸ்டாக்ஸ் ஒரு 10 ஸ்டாக்ஸ் வந்து 75% வரைக்கும் மேலே போகும் அப்படின்னு சொல்லி அப்டேட் சொல்கிறாங்க. இதில் ஃபஸ்ட்டு இருக்கிறது ஃபார்டிஸ் ஹெல்த் கேர். இதுக்கு டார்கெட் ப்ரைஸ் 719 ரூபா சொல்கிறாங்க. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 629 ரூபா இருக்குது. 14% மேலே போகும்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்டாக்கோட பிஇ 61 இருக்குது, இண்டஸ்ட்ரி பிஇ 66 இருக்குது. ஸோ பிஇ வந்து பார்த்தீங்கன்னா 61 இருக்குது. அப்படி நீங்கள் எப்படி வந்து இது வந்து வேல்யூஷன் கம்மின்னு சொல்கிறீங்க? இண்டஸ்ட்ரி பிஇயோட கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கலாம். அதாவது இண்டஸ்ட்ரி பிஇயோட பி ரேஷியோ கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த ஸ்டாக் வந்து பெருசாக வேல்யூஷன் இல்லை அப்படிங்கிறது தான் அர்த்தம். நெக்ஸ்ட்டு மோட்டிலால் ஓசால் ஃபினான்ஷியல் சர்வீஸு, இவங்களோட ஸ்டாக் வந்து 75% வரைக்கும் அப்சைட் போகும்னு சொல்கிறாங்க. 1,060 ரூபா வரைக்கும் போகலாம் அப்படின்னு சொல்லி இந்த ப்ரோக்கரேஜ் ஃபார்ம் அப்டேட் கொடுக்குறாங்க. பி ரேஷியோ 11 இருக்குது. இதோட இண்டஸ்ட்ரி பிஇ வந்து 23 இருக்குது. நேஷனல் அலுமினியம் நால்கோ 285 ரூபா டார்கெட் ப்ரைஸ் சொல்கிறாங்க. இதோட ஒரிஜினல் மார்க்கெட் ப்ரைஸ் 195 ரூபாவில் இருக்குது. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 31% மேலே போகும். இதோட ஸ்டாக் பி 8.5 இருக்குது. இண்டஸ்ட்ரி பி வந்து 12.2 இருக்குது. அடுத்து என்எல்சி, கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 225 ரூபா. இந்த ஸ்டாக் வந்து 43% அப்சைட் போகும். 322 ரூபா டார்கெட் ப்ரைஸ் சொல்கிறாங்க. பி ரேஷியோ 13.8 இருக்குது. இண்டஸ்ட்ரி பி பார்க்கும்போது 34.4 இருக்குது. ஐஆர்பி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்பர்ஸ், இவங்களுக்கு 69 ரூபா டார்கெட் ப்ரைஸ் சொல்கிறாங்க. 56% மேலே போகும். பி ரேஷியோ 4.2 இருக்குது. இண்டஸ்ட்ரி பி வந்து 6.6 இருக்குன்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க. அப்பல்லோ டயர்ஸ் 412 ரூபா கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ். டார்கெட் ப்ரைஸ் வந்து 513 ரூபா சொல்கிறாங்க. 24% அப்சைட் போகும். பி ரேஷியோ 20.3 இருக்குது. பட் இண்டஸ்ட்ரி பி வந்து 25.5 இருக்குது. அப்பார் இண்டஸ்ட்ரீஸ், இதோட மார்க்கெட் ப்ரைஸ் 6,107 ரூபா இருக்குது. 9,174 ரூபா 174 ரூபா டார்கெட் ப்ரைஸ் சொல்கிறாங்க. 50% அப்சைட் போகும். பி ரேஷியோ 30.4 இருக்குது. இண்டஸ்ட்ரி பி பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி பி பார்க்கும்போது 47.4 இருக்குது. பிரிகேட் என்டர்பிரைசஸ் 954 ரூபா கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸு. இதற்கு டார்கெட் ப்ரைஸ் சொல்கிறது 1,435 ரூபா. 50% அப்சைட் போகும். பி ரேஷியோ 36.2 இருக்குது. இண்டஸ்ட்ரி பி 42.4% இருக்குது. மதர்சன் சுமி வயரிங், இந்த ஸ்டாக் தான் பார்த்தீங்கன்னா கன்சிடர் பண்ணி அதிக அளவில் லாஸ் ஆனது. எனக்கு இதுவும் ஒன்று. இதில் வந்து டார்கெட் ப்ரைஸ் 72 ரூபா சொல்கிறாங்க. நானும் கிட்டத்தட்ட 70 ரூபா சம்திங்கில் தான் நானும் கன்சிடர் பண்ணேன். இப்போ 53 ரூபாவில் இருக்குது. 37% இந்த ஸ்டாக் ப்ரைஸ் வந்து அப்சைட் போகும். 72 ரூபீஸ் டார்கெட் ப்ரைஸ். பி ரேஷியோ 36.7 இருக்குது. இண்டஸ்ட்ரி பி 38.9 இருக்குது. லாஸ்ட் ஷேர் ஆட்டு பிஎன்பி ஹவுசிங் ஃபினான்ஸ் 818 ரூபா கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ். டார்கெட் ப்ரைஸ் 1,187 ரூபா. 45% வந்து அப்சைட் போகும்னு சொல்கிறாங்க. ஸ்டாக்கோட பி 11.6 இருக்குது. இண்டஸ்ட்ரி பி 30.3 இருக்குது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சைனா கம்பெனி தான் இந்த ஹேயரு. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து ஒரு ஃப்ரெஷ் இன்வெஸ்ட்மெண்ட் ஆட்டு ஃப்ரெஷ் மேனுஃபேக்சரிங் இன்வெஸ்ட்மெண்ட் 800 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் இந்தியாவில்.
ஏசி ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ண போகிறோம்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க. இதில் ஏசி பிளான்ட் இவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது மூலமாட்டு கெப்பாசிட்டி 2.5 மில்லியன் யூனிட்ஸ் பெர் ஆனமாட்டு இன்க்ரீஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் ப்ரொடக்ஷன் வந்து அக்டோபரில் தொடங்கிடும் அந்த நியூ பிளான்லன்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க. இது வந்து ஹேர் இந்தியா கொடுத்த அப்டேட்டு. அது மட்டும் இல்லாமல் ஹேர் என்ன அப்டேட் சொல்கிறாங்கன்னா, நெக்ஸ்ட் 3 to 4 இயர்ஸில் நாங்கள் $2 billion சேல்ஸ் வந்து இந்தியாவில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு 1000 கோடி வந்து மேனுஃபேக்சரிங் டிபார்ட்மெண்ட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறாங்க. இது வந்து சைனீஸ் கம்பெனியான ஹேர் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ராஜேஷ் எக்ஸ்போர்ட். ப்ரோ இந்த ஸ்டாக் நான் சத்தியமாக ட்ராக் பண்ணுறது இல்லை. இதில் என்னென்னா நான் வந்து ஆக்சுவலி 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் இதில் ஒரு இஷ்யூ வந்துச்சு. அதாவது பேலன்ஸ் ஷீட்லலாம் நிறைய ஆடிட்டிங்லலாம் நிறைய தப்புகள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அப்டேட் வந்துச்சு. நான் அந்த அப்டேட் வரும்போதே நம்ம வந்து ஷேர் பண்ணிட்டோம் அதை ராஜேஷ் எக்ஸ்போர்ட்டை பற்றி. அதுக்கப்புறம் பெருசாக அதில் ஃபோக்கஸ் பண்ணவே இல்லை. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா அதை ட்ராக் பண்ணுறதும் இல்லை. நீங்கள் வந்து இப்போ 42% லாஸில் இருக்கு பிரதர், எக்ஸிட் ஆகிடலாமான்னு சொல்லி கேட்குறீங்க. பட் என்னோட ஒப்பீனியன் வந்து அது ஒரு ப்ரெஷரில் இருக்குது. பட் நீங்கள் என்ன கேட்டால் நெக்ஸ்ட்டு குவார்ட்டர் ரிசல்ட்ஸை பார்த்துட்டு முடிவு எடுக்கிறது நல்லதுங்கிறது என்னோட கருத்து. ஏன்னா 1.5 வருஷத்துக்கு முன்னாடி வந்த பிரச்சனை ஸ்டாக் வந்து மேபி மீண்டு வரலாம். நீங்கள் 42% லாஸுங்கிறது பெரிய லாஸு. அதனால் லாஸ்ட் குவார்ட்டரை பார்த்துட்டு நீங்கள் முடிவு எடுக்கிறது பெட்டருங்கிறது என்னோட கருத்து. நெக்ஸ்ட் ஒருத்தர் சொல்லியிருக்காரு 4 வார்த்தைக்கு நடுவில் ஒரு பார்த்தீங்கன்னா சொல்லிவிட்டு ஒவ்வொரு பதிலுக்கும் ஒரு பார்த்தீங்கன்னா சொல்லிவிட்டு கடைசியில் பார்க்கலாம் என்ன ஆகும்னு சொல்லிவிடுங்க அப்படின்னு சொல்லி. ஓவர் வேல்யூஷன் ஸ்டாக்கை வந்து அப்படி தான் சொல்ல முடியும். ஸோ அது வந்து நீங்கள் தான் முடிவு எடுக்கணும். நான் வந்து ஒன்றும் உங்களை வந்து அதை வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லலை. பட் அதோட வேல்யூஷன் ட்ரெண்ட் என்னன்னு தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேனே தவிர உங்களோட முடிவு தான். வாங்குறதும் வாங்காததும் உங்களோட முடிவு தான். நெக்ஸ்ட் டிஎல்எஃப் கொடுத்த அப்டேட் இவங்க ஒரு 6000 கோடி பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இருக்கிறாங்க குருகிராமில். ஆஃபீஸ் அண்ட் ரீட்டைல் ஸ்பேசஸுக்கு வேண்டி 75 lakh ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண இருக்கிறாங்க. அதுக்கு வேண்டி 6000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. இது வந்து டிஎல்எஃப் கொடுத்த அப்டேட். இது ஒரு ரியல் எஸ்டேட் செக்டரில் இருக்கிற கம்பெனி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் டிவிடெண்டு, ரைட்ஸ் இஷ்யூ, அதர் கார்பரேட் ஆக்ஷன்ஸ் இருக்கிற கம்பெனிஸு. இதில் பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதி மார்ச் மண்டே ஏஆர் இன்ஃப்ரா பில்டு இவங்க வந்து ரைட்ஸ் இஷ்யூ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு அடிஷ்னல் ஷேர் 5 ஷேருக்கு ஒரு அடிஷ்னல் ரைட் ஷேர் சொல்லியிருக்காங்க. 37.5 rupees per ஷேர் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ரைட்ஸ் இஷ்யூ. விப்புல் ஆர்கானிக்ஸ் அவங்களும் ரைட்ஸ் இஷ்யூ சொல்லியிருக்காங்க. 3 ஷேருக்கு ஒரு ரைட் ஷேர் அப்படின்னு சொல்கிறாங்க. 46 ரூபா ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஜாஷ் இன்ஜினியரிங் 40% இன்ட்ரீம் டிவிடன் கொடுக்குறாங்க. 80 காசு டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 10ஆம் தேதி ரெக்கார்ட் டேட்டு. போனஸ் இஷ்யூன்னு சொல்லி பார்க்கும்போது எஸ்பிசி எக்ஸ்போர்ட் 1:2 அந்த ரேஷியோவில் போனஸ் கொடுக்குறாங்க. மீனிங் என்னென்னா உங்களுக்கு வந்து ஒரு அடிஷ்னல் ஷேர் இஷ்யூ ஆகும். அதாவது எல்லா 2 ஷேருக்கும் ஒரு அடிஷ்னல் ஷேர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. இது வந்து போனஸ் இஷ்யூ. நெக்ஸ்ட் 11ஆம் தேதி பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் 150% டிவிடெண்டு 1.5 rupees per ஷேர் வந்து டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. 11ஆம் தேதி ரெக்கார்ட் டேட்டு. அதில் ஸ்டாக் ஸ்பிளிட்னு பார்க்கும்போது ஐஓஎல் கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபார்மசிட்டிகல்ஸ் ஃபேஸ் வேல்யூ 10 ரூபா இருக்கிறத 2 ரூபாய்ட்டு ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க. இது வந்து ஸ்ப்ளிட்டு. நெக்ஸ்ட்டு 13ஆம் தேதி டிவிடெண்டு ஜிஆர் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் 12.50 ரூபா கொடுக்குறாங்க. 13ஆம் தேதி ரெக்கார்ட் டேட்டு. ஹவுசிங் அண்ட் அர்பன் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் ஹட்கோ மார்ச் 10ஆம் தேதி பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் அமௌண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ண இருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 13ஆம் தேதி ரெக்கார்ட் டேட்டாக இருக்குது. அது போக மெஹாய் டெக்னாலஜி வந்து ஸ்டாக் ஸ்ப்ளிட் கொடுக்குறாங்க. ஃபேஸ் வேல்யூ 10 ரூபா இருக்கிறத 1 ரூபாய்ட்டு ரெடியூஸ் பண்ணுறாங்க. ஷாலிமார் ஏஜென்சிஸ் அவங்களும் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட்டு 10 ரூபா இருக்க ஃபேஸ் வேல்யூ 1 ரூபாய்ட்டு ரெடியூஸ் பண்ணுறோன்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. ஷாங்கார் டிகார் இவங்களும் ஸ்டாக் ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க. ஃபேஸ் வேல்யூ 5 ரூபா இருக்கிறத 1 ரூபாய்ட்டு ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக்கு கார்பரேட் ஆக்டிவிட்டீஸ் இருக்கிற ஸ்டாக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் மார்க்கெட் கேப்லேஷன் இன்க்ரீஸ் ஆன கம்பெனி. இதில் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸுக்கு ஒரு 66,985 கோடி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸ்டில் அவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு பொசிஷனை ஹோல்ட் பண்ணுறாங்க. 16,90,000 கோடிக்கு மேலே இருக்குது. டிசிஎஸ்க்கு 46,094 கோடி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 13 லட்சம் கோடிக்கு மேலே இருக்குது மார்க்கெட் கேப்லேஷன். நெக்ஸ்ட் பார்க்கும்போது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இவங்க டிசிஎஸ் பார்த்தீங்கன்னா அதாவது லாஸ்ட் வீக்கில் வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் செகண்ட் ரேங்கில் இருந்தாங்க. ஸோ இப்போ ஹெச்டிஎஃப்சி பேங்கை பீட் பண்ணி இவங்க மறுபடியும் செகண்ட் ரேங்குக்கு வந்திருக்காங்க. ரிலையன்ஸுக்கும் இவங்களுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 3 லட்சம் கோடிக்கு மேலே இருக்குது. எஸ்பிஐ 39,000 கோடி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 6,53,000 கோடிக்கு மேலே மார்க்கெட் கேப்லேஷன் இருக்குது. பாரதி ஏர்டெல் 35,000 கோடி வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 9,30,269 கோடி மார்க்கெட் கேப்லேஷன். ஐடிசி 11,425 கோடி ரேலி ஆயிருக்கு. 5,05,000 கோடி மேலே இருக்குது மார்க்கெட் கேப்லேஷன். ஐசிசிஐ பேங்குக்கு 7,939 கோடி இன்க்ரீஸ் ஆயிருக்கு மார்க்கெட் கேப்லேஷன். 8,57,000 கோடி மேலே இருக்குது. ஹிந்துஸ்தான் யூனிலிவருக்கு 2,819 கோடி ஆட் ஆயிருக்கு. 5,17,000 கோடிக்கு மேலே இருக்குது மார்க்கெட் கேப்லேஷன். ஸோ ஐடிசிக்கும் ஹிந்துஸ்தான் யூனிலிவருக்கும் பார்க்கும்போது 12,000 கோடி தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ ஐடிசி
மார்க்கெட் கேப்லேஷன் மேபி ஸ்டாக் ப்ரைஸ் ஒரு 10% கிட்ட மேலே ஏறிச்சுன்னா யூனிலிவரை பீட் பண்ணி அவங்க மேலே வந்துருவாங்க. ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து 31,832 கோடி காலியாகி 12,92,000 கோடி அந்த ரேஞ்சில் இருக்குது. பஜாஜ் ஃபினான்ஸுக்கு 8,535 கோடி காலியாகி 5,20,000 கோடி மார்க்கெட் கேப்லேஷன் இருக்குது. இன்ஃபோசிஸுக்கும் ஒரு 900 கோடி மார்க்கெட் கேப்லேஷன் காலியாகி 7 லட்சம் கோடியாக இருக்குது மார்க்கெட் கேப்லேஷன். ஸோ ஓவர்லாட் இது வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கேப்லேஷன் இன்க்ரீஸ் ஆன கம்பெனிஸ். டிசிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் வந்து 3rd ரேங்க் போனது, இப்போ வந்து 2nd ரேங்குக்கு வந்துட்டாங்க மறுபடியும். நெக்ஸ்ட் ஏத்தர் எனர்ஜி கொடுத்த அப்டேட்டு, இவங்க வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேரை வந்து பார்த்தீங்கன்னா ஈக்விட்டியாட்டு கன்வெர்ட் பண்ணி ஏப்ரலில் நாங்கள் வந்து ஐபிஓ லான்ச் பண்ணோன்னு சொல்லியிருக்காங்க. 3100 கோடி வந்து ஃப்ரெஷ் இஷ்யூ மூலமாட்டு வராங்க. அதில் ஆஃபர் ஃபார் சேலில் 2.2 crores ஈக்விட்டி ஷேர் வந்து ஆஃபர் ஃபார் சேல், விச் மீன்ஸ் ப்ரொமோட்டர்ஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸ் வந்து டைல்யூட் பண்ண இருக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட டிராஃப்டட் ஹியரிங் ப்ராஸ்பெக்ட்ஸில் வந்து சப்மிட் பண்ணியிருக்கிறாங்க. ஓவரால் இது வந்து ஏத்தர் எனர்ஜி கொடுத்த அப்டேட்டு. ஸோ ஏத்தர் எனர்ஜி 1.73 crores வந்து கன்வர்ஷன் பண்ணுறாங்க. அதுக்கு வந்து அப்ரூவலும் கொடுத்துருக்காங்க. 24.04 crores ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி பேட் அப் ஈக்விட்டி ஷேர்னு சொல்கிறாங்க. இது வந்து ஏத்தர் எனர்ஜி கொடுத்த அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ மார்க்கெட்டில் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க. ஸ்டில் ப்ரெஷர் சுச்சுவேஷன் இருக்குது, அதனால் ரொம்பவே கேர்ஃபுல்லாக நிதானமாக இருக்கிறது பெட்டருங்கிறது என்னோட கருத்து. ஸோ 1, 2 அந்த ஃபார்முலாவே ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.